ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கர்ப்ப காலத்தில் உடல் எடை ஏன் அதிகரிக்கணும், எந்த மாதத்தில் அதிகரிக்கணும், எவ்வளவு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டால் உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உடல் ஆரோக்கியத்தில் அதிகம் கவனம் செலுத்தக்கூடிய இளம்பெண் நம்ம கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி டயட் நிறையா இருப்பாங்க. அதே மாதிரிக்கு கன்சீவ் ஆன பின்னாடியும் சில பேர் டயட்லேயே இருப்பாங்க. உடல் எடை இன்க்ரீஸ் ஆயிரும் அப்படின்றத நினச்சிக்கிட்டு ஃபுட்டை தவிர்ப்பாங்க. ஆனால் கர்ப்ப காலத்தில் உடல் எடை அதிகரிச்சே ஆகணும். எவ்வளோ கிலோ வரைக்கும் அதிகரிக்கலாம் அப்படின்றத டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி தெரிஞ்சுக்கணும். ஒரு பெண் கன்சீவ் ஆனதுமே உங்கள் குழந்தைக்குமே சேர்த்து நீங்கள் ஆரோக்கியமாக சாப்பிடணும். இருவருக்கும் சேர்த்து தேவையான ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கணும். இதனால் வழக்கத்தை விட பெண்கள் உணவு விஷயத்தில் அதிக கவனம் செலுத்தி எடுத்துக்கணும். சிலர் குழந்தை நல்ல புஷ்டியாக வளரணும், குண்டு குழந்தையாக குழுக்கு முழுக்குன்னு இருக்கணுன்ற எண்ணத்தில் நிறைய பாசத்தினாலும் அதிகமாக சாப்பிட்டு உங்கள் உடல் வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருவீங்க. ஒரு சிலர் எங்கே நிறைய சாப்பிட்டா நம்ம வெயிட் இன்க்ரீஸ் ஆயிரும் அப்படின்ட்டு ரொம்ப கம்மியாக சாப்பிட்டு உங்களுக்கு ஆரோக்கியத்தவே கெடுத்துக்கிறீங்க. இது ரெண்டுமே ரொம்ப தவறானதுன்ட்டு டாக்டர் சொல்கிறாங்க. ஒரு பெண் கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ வெயிட் இருக்கா அப்படின்றத கவனிக்கணும். ஒரு சிலர் கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி அதிக வெயிட்டோட இருப்பாங்க. அந்த வெயிட்டை வச்சு தான் அவங்க கர்ப்ப காலத்தில் எவ்வளோ எடை இருக்கணும் அப்படின்றத முடிவு செய்ய முடியும். கன்சீவாக இருக்கும்போது ஒரு பெண்ணோட உடம்புல பல மாற்றங்கள் ஏற்படும். உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய கரு ஆரோக்கியமாக இருந்துச்சுன்னா 2.7 கிலோலேருந்து 3.5 கிலோ வரைக்கும் இருக்கும். இதுலேயே இந்தியாவில் பிறக்கக்கூடிய குழந்தையோட வெயிட் 2.1 கிலோ வரைக்கும் இருந்தால் கூட ஆரோக்கியமானது தான். உங்களோட நஞ்சு, பனிக்குடம், அதில் இருக்கக்கூடிய நீர் இதெல்லாம் கணக்கில் வச்சா 4லேருந்து 4.5 கிலோ வரைக்கும் இருக்கும். உங்களோட நஞ்சு பையும் உங்களோட கர்ப்பப்பை சுவர் எல்லாமே வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். கர்ப்பிணி பெண்கள் பொதுவாகவே இந்த காலத்தில் 2 கிலோ வரைக்கும் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணும். இதெல்லாம் சேர்த்து கர்ப்ப காலம் முழுவதுமே 7லேருந்து 8 கிலோ வரைக்கும் கூடுவது இயல்பானது. அது சரியானதும் கூட, ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. உங்கள் உயரத்துக்கு ஏற்ற எடை இருக்கிறதா அப்படின்றத கவனிக்கணும். ஃபஸ்ட்டு உயரத்துக்கு ஏற்ற எடை இருக்கிறவங்க ஆரோக்கியமானவர்கள். இவங்கெல்லாம் கர்ப்ப காலத்தில் 9லேருந்து 12 கிலோ வரைக்கும் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்போது தான் குழந்தையோட ஆரோக்கியமும் பிரசவ காலத்தில் தாயின் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும். கன்சீவான பெண்கள் அதிக வெயிட்டோடு இருக்கீங்கன்னா கர்ப்ப காலத்தில் தேவைக்கேற்ற மணிக்கு எடை, அதாவது 6லேருந்து 8 கிலோ வரைக்குமே அதிகரிக்கணும். ஃபஸ்ட்டு 3 மாதத்தில் எப்போயுமே வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறது நிகழ்கிறதில்ல. ஏன்னா நமக்கு ஓவாமை பிரச்சனைக்கெலாம், வாந்தி, தலை சுற்றல், சோர்வதெல்லாம் சாப்பிடக்கூட பிடிக்காமல் இருக்கலாம். அதனால் வெயிட் குறைகிறது தான் நிறைய பேத்துக்கு அதிகரிக்குது. அதிகப்படியான ஆரோக்கியம் நிறைந்த பெண்கள் கூட இந்த ஃபஸ்ட்டு 3 மாதத்தில் 500 கிராம்லேருந்து 2 கிலோ வரைக்கும் தான் எடை கூட்டுறாங்க. 3 கிலோ வரைக்கும் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறது நல்லது. அதுக்கு மேலே அதிகரிக்கும் போது டாக்டர் கன்சல்ட் பண்ணணும். இப்போ 2வது ட்ரைமஸ்டர்லேருந்து 4வது மாதத்துலேருந்து 7வது மாதம் வரைக்கும் 2வது ட்ரைமஸ்டர்னு சொல்கிறாங்க. மசகையெல்லாம் முடிந்து நல்லா சாப்பிட தொடங்குவீங்க. இந்த காலத்தில் உங்களோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறது வாரத்துக்கு ஒரு முறைன்ற அளவில் 1/2 கிலோ வரைக்கும் கூடுவீங்க. வாரம் 1/2 கிலோ அப்படின்றது ஒரு மாதத்துக்கு 3 கிலோ வரைக்கும் எடை கூடியிருந்தால் ஆரோக்கியமானது. 2வது மாதத்துலேயும் வெயிட் இன்க்ரீஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகாமல் குறைவாக இருந்தாலுமே டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். இப்போ லாஸ்ட்டு 3 மாதத்துலேருந்து 8வது மாதத்துலேருந்து லாஸ்ட்டு குழந்தை பிறக்கிற வரைக்குமே 3rd ட்ரைமஸ்டர். இந்த மாதத்தில் இந்த வாரத்தில் 1/2 கிலோலேருந்து 1 கிலோ வரைக்கும் கூடலாம். 2 முதல் 3 கிலோ வரைக்கும் எடை கூடலாம். லாஸ்ட்டு 9வது மாதத்தில் அதிக வெயிட் இன்க்ரீஸ் பண்ணாமல் மாதம் 1/2 கிலோ மட்டுமே அதிகரிக்கணும். உங்களோட கர்ப்ப காலத்தில் வெயிட்டு கணிசமான அளவில் உயர்ந்துக்கிட்டு வந்தால் உங்களுக்கும் உங்கள் குழந்தையும் ஆரோக்கியமாக இருக்கீங்கன்னு அர்த்தலாம். அதே சமயத்தில் வெயிட்டு ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது. இருக்கக்கூடிய வெயிட்டை லாஸும் பண்ணக்கூடாது. திடீர்னு வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதும், திடீர்னு ரத்த அழுத்தம் அதிகரிக்கணும், உப்புச்சத்து போன்ற குறைபாட்டின் அறிகுறியாக கூட இருக்கலாம் வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறது. உங்களோட வெயிட் அளவை தொடர்ந்து கண்காணிப்பது நல்லது. கரெக்டான லெவலில் வெயிட்டை மெயின்டைன் பண்ணும்போது உங்களுக்கு நீரிழிவு, அது மாதிரி ரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படாமல் இருக்கலாம். பிரசவம் கூட ஆகலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.